ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா பிராண்ட். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல ரிக்கன் ஓநாய்களோட விளையாண்டுட்டு இருக்கான் வெளியில. அதை ஜன்னல் வழியா பிராண்ட் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கும் வெளியில போய் விளையாடணும்னு தோணுது. ஆனா அவனாலதான் நடக்க முடியாதுல்ல, அதனால அவனுக்கு அழுக வருது. ஆனா அழக்கூடாது, உனக்கு 8 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அப்ப பிராண்ட் அவன் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட கனவுல ஒரு காகம் வந்திருக்கலாம். அதை நினைச்சு பாக்குறான். அந்த காகம் சொன்னது எல்லாமே பொய், என்னால பறக்க முடியல, ஏன் நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் சொல்றான். அப்போ அந்த ரூம்ல அந்த வயசான பாட்டி இருக்காங்க. அந்த விண்டர்ஃபுல் ஒரு வயசான பாட்டி இருப்பாங்களா, அவங்க சொல்றாங்க, இந்த காகலாம் பொய் தான் சொல்லும், எனக்கு அந்த காகத்தை பத்தி கதை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிராண்ட் சொல்றான், எனக்கு எந்த கதையும் வேணாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இதுக்கு முன்னாடி பிராண்டுக்கு இந்த கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப அந்த பாட்டியை பிராண்டை பாத்துக்கிறதுக்காக பிராண்டோட ரூம்ல விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாருமே. அது பிராண்டுக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு உங்களோட ஸ்டூப்பிடான கதையெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் சொல்றான். அதுக்கு அந்த பாட்டி நோ மை லிட்டில் லார்ட், இது என்னோட கதை கிடையாது, இது எல்லாருக்குமான கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. பிராண்ட் இந்த பாட்டியை பத்தி இப்ப என்ன நினைக்கிறேன்னா இந்த பாட்டிக்கு வயசும் ஆயிடுச்சு, பார்க்க அசிங்கமாவும் இருக்காங்க, கண்ணும் தெரிய மாட்டேங்குது, படியிலே ஏற முடிய மாட்டேங்குது. இந்த பாட்டிக்கு எத்தனை வயசு இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா நெட் ஸ்டார் கூட சொல்லியிருப்பாரு, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இந்த பாட்டி பாட்டியா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட் ஸ்டாருக்கு சொல்லியிருப்பாரு. இவங்க தான் இந்த விண்டர்ஃபெல்லே ரொம்ப பெரியவங்க, மேபி இந்த 7 கிங்டம்ஸ்லயே இவங்க தான் பெரியவங்களா இருக்கலாம். இந்த பாட்டி எப்போ விண்டர்ஃபெல்லுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா பிராண்டன் ஸ்டார்க் பிறந்தப்ப. இந்த பிராண்டன் ஸ்டார்க் நெட்டோட அண்ணன் கிடையாது, நெட்டோட அப்பாவோட தம்பி. அவர் பிறந்தப்பதான் இந்த பாட்டி விண்டர்ஃபெல்லுக்கு வெட் நர்ஸா வந்திருப்பாங்க, அந்த பையனை பாத்துக்கிறதுக்காக. அந்த பிராண்டன் ஸ்டார்க் அவரோட 3 வயசுல இறந்து போயிருப்பாரு. ஆனா அந்த பாட்டி மட்டும் அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட பேர பசங்க கூட இந்த விண்டர்ஃபெல்ல வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட பசங்க ராபர்ட் கூட நடந்த போர்ல இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட பேர பசங்க தியான் கிரேஜாய் அப்பா கூட நடந்த போர்ல இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த பாட்டிக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் அந்த விண்டர்ஃபெல்ல இருக்காங்க. அது யாருன்னா அந்த ஹோடர் அப்படின்றவன் மட்டும்தான். ஆனா இந்த பாட்டி மட்டும் இன்னமும் அதோட கதையை சொல்லிட்டு வாழ்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் நினைக்கிறான். அதுக்கு பிராண்ட் அது யாரோட கதையா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்றான். அவனுக்கு இப்ப அந்த பாட்டியும் வேணாம், அந்த பாட்டி சொல்ற கதையும் வேணாம். அவனுக்கு இப்ப என்ன வேணும்னா அவனோட அம்மாவும் வேணும், அவனோட அப்பாவும் வேணும். அவனுக்கு அவனோட ஓனாய் கூட விளையாடணும். அதுக்கப்புறம் அந்த டவர்ல போய் ஏறணும், குதிரையில ரைட் போகணும், காகத்துக்கு சோளம் கொடுக்கணும். முன்னாடி அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதுதான் இப்ப அவனுக்கு வேணும். அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு இன்னொரு கதை தெரியும், ஒரு பையனோட கதை. அந்த பையனுக்கு கதையும் பிடிக்காது, அவனோட கதை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்றாங்க. இதை கேட்டது பிராண்டுக்கு கத்தணும்னு தோணுது. ஆனா பிராண்டுக்கு தெரியும், இதுக்கப்புறம் வாழ்க்கை முன்னாடி மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த காகம் போய் சொல்லிருச்சு. அவன் கண்ணு முழிக்கும் போது அவனால நடக்க கூட முடியல. இந்த உலகமே மாறிடுச்சு. அவனோட அப்பா, அம்மா, அக்கா, ஜான் எல்லாருமே அவனை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். மேஸ்டர் லூவின் பிராண்ட் கண்ணு முழிச்சதை லெட்டர் எழுதி அனுப்பியிருப்பாரு. ஆனா அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்காது. அதுக்கு மேஸ்டர் லூவின் சொல்லியிருப்பாரு, கிங்ஸ் லேண்டிங் ரொம்ப தூரத்துல இருக்குல்ல, அதனால பறவையெல்லாம் வழி தெரியாம தொலைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினைக்கும் போது பிராண்டுக்கு எப்படி தோணுதுன்னா அவன் தூங்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் இறந்து போயிட்டாங்களோ, இல்ல நான் இறந்து போயிட்டேன், எல்லாரும் மறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டுக்கு தோணுது. இப்ப பிராண்ட் கூட ராபு, ரிக்கன் மட்டும் தான் இருக்காங்க. ஆனா ராப் மாறிட்டான். ராப் தான் இப்ப விண்டர்ஃபெல்லோட தற்போதைய அரசன். அந்த மாதிரி தான் அவன் நடந்துக்கிறான். அவனோட மோஸ்ட்லி டைமை சண்டை போட்டு கத்துக்கிறதுலாம் செலவிடுறான். நைட்டு மேஸ்டர் லூவின் கூட வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சில நேரத்துல வெளியில ரைட்காக போயிடுறான். வரத்துக்கு 2-3 நாள் ஆயிடுது. அப்ப எல்லாம் ரிக்கன் எப்போ ராப் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கான். அப்படி அவன் விண்டர்ஃபெல்ல இருந்தா கூட அவனோட டைமை ஹாலிஸ் மோலன் கூடவும் தியான் கிரேஜர் கூட தான் செலவிடுறான். அவனோட பிரதர்ஸை கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் நினைக்கிறான். அப்ப அந்த வயசான பாட்டி நான் உனக்கு பிராண்டன் தி பில்டர் அவரோட கதை சொல்றேன், அதான் உன்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிராண்டன் தி பில்டர் தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விண்டர்ஃபெல்ல கட்டுனது. சில பேர் இந்த வாளை இவர் தான் கட்டுனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கதை பிராண்டோட ஃபேவரட் கிடையாது. இந்த கதை யாருக்கு ஃபேவரட் அப்படின்னா இந்த பாட்டி இன்னொரு பிராண்டன் ஸ்டார்க்கு வளர்த்தாங்கல்ல, அதாவது நெட்டோட சித்தப்பா, அவங்க கூட 3 வயசுல இறந்து போயிருப்பாங்க. அவருக்கு தான் இந்த கதை ஃபேவரட். இந்த பாட்டிக்கு வயசானதுனால இவங்க எல்லா பிராண்டன் ஸ்டார்க்கையும் குழப்பிக்கிறாங்க. சில நேரத்துல இந்த 3 பிராண்டட் ஸ்டார்க்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டோட அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிராண்ட் சொல்றான், அது என்னோட ஃபேவரட் கிடையாது, என்னோட ஃபேவரட் பயமான கதைகள் தான் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்றான். அப்போது ரிக்கன் கேட் பக்கம் ஓடுறான், ஏதோ சத்தம் கேட்டு. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பிராண்டால பார்க்க முடியல. அப்ப அந்த வயசான பாட்டி ஓ மை ஸ்வீட் சம்மர் சைல்டு, உங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியுமா, அது எப்போ வரும்னு தெரியுமா, பனி விடாம கொட்டும் போது, இருள் இந்த உலகத்தை சூழும் போது அப்போ வரும் அந்த பயம், அந்த லாங் நைட்டை பார்த்து.
சூரியன் வந்து அதோட மூஞ்சியை வந்து காட்டாம ஒளிஞ்சுக்கும். குழந்தைங்கலாம் வந்து இருளிலே பிறந்து இருளிலே வந்து இறந்து போவாங்க. இங்க வாழ்ற உயிரினங்கள்லாம் வந்து பசியால வந்து தவிச்சிட்டு இருக்கும். அப்போது ஒயிட் வாக்கர்ஸ் வந்து அந்த நார்த்ல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்றாங்க. அப்ப பிரான் வந்துட்டு அதர்ஸ் தானே அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு அந்த வயசான பாட்டி வந்துட்டு ஆமா அதர்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முடிவே இல்லாத பனிக்காலம் வந்துச்சு. அது 30 வருஷத்துக்கு மேல வந்து நீடிச்சிச்சு. அப்ப கிங்கும் சரி, நார்மலான மக்களும் சரி, எல்லாருமே வந்து பசியால வந்து செத்தாங்க. குழந்தைங்க வந்து பசியால சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து கழுத்து நெரிச்சிட்டு கொன்னாங்க. அப்படி கொன்னுட்டு அவங்க அழுகும் போது கூட அந்த கண்ணீர் வந்து அவங்க கண்ணத்திலே வந்து உறைஞ்சு நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து கதையை வந்து நிறுத்திட்டு, இந்த மாதிரி கதை தான் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிரானை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு பிரான் வந்துட்டு ஆமா அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு அந்த வயசான பாட்டி வந்து தலையாட்டிட்டு, அந்த இருளான காலத்துல முதல் தடவை அந்த அதர்ஸ் வந்து இங்க வந்துச்சு. அதுக்கு வந்து இரும்பு பிடிக்காது, சூரியன் பிடிக்காது, சூடான ரத்தம் ஓடுற எந்த உயிரினங்களையும் வந்து அதுக்கு வந்து பிடிக்காது. அது இங்க இருக்க எல்லா கிங்டம், சிட்டிஸ், எல்லா உயிரினங்களையும் வந்து அழிச்சுது. ஏன் குழந்தைங்களை கூட ஈவு இறக்கம் பார்க்காம வந்து கொன்னு அதோட டெட் சர்வன்ஸ்க்கு வந்து சாப்பாடை வந்து போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்றாங்க. அந்த டெட் சர்வன்ஸ்னா யாருன்னா வந்துட்டு இந்த அதர்ஸ் வந்து கொல்ற அந்த மனிதர்களை வந்துட்டு அதர்ஸால வந்து திரும்ப வந்து உயிர்ப்பிக்க முடியும். அப்படி அந்த உயிர்ப்பித்த அந்த மனிதர்கள் வந்துட்டு அந்த அதர்ஸ்க்கு வந்து வேலைக்காரங்க மாதிரி வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து கொன்று சாப்பாடை வந்து போட்டிருக்கு இந்த அதர்ஸ். அப்போ அந்த பாட்டியோட வாய்ஸ் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனால் பிரானுக்கு வந்து கதை கேட்க ஆர்வம் வந்துருச்சு. அதனால வந்துட்டு பிரான் வந்து சாஞ்சிட்டு அந்த கதையை வந்து கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கான். இந்த முடிவில்லா பனிக்காலம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த ஆண்டல்ஸ் வந்து இந்த வெஸ்டரோஸ்க்கு வரதுக்கு முன்னாடி, இந்த பெண்கள் வந்து ராயின்லேருந்து தப்பிச்சு நேரோசி வழியாக அந்த வெஸ்டரோஸ்க்கு வரதுக்கு முன்னாடி இங்கே வந்து யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் மென். இவங்க வந்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் கிட்ட இருந்து அவங்களோட நிலத்தை வந்து பிடுங்கிட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னமும் அந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து காட்டுக்குள்ள வந்து மறைஞ்சு வாழ்றாங்கன்னு வந்து சொல்றாங்க. அப்போ அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த லாஸ்ட் ஹீரோ வந்துட்டு அந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்டை தேடி அவங்க மறைஞ்சிருந்த அந்த காட்டுக்குள்ள வந்து போயிருப்பாரு. ஏன்னா வந்துட்டு அந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்டுக்குலாம் வந்து மேஜிக் தெரியும். எப்படியாச்சும் அந்த மேஜிக்கை வச்சு அந்த அதர்ஸை வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி வந்து போயிருப்பாரு. பல வீரர்களை வந்து கூப்பிட்டுட்டு, குதிரைகளாக கூப்பிட்டுட்டு, நாய்களெல்லாம் வந்து கூப்பிட்டுட்டு அங்கே போயிருப்பாரு. ஆனால் ஒவ்வொன்றா எல்லாமே வந்து அங்கே அழிஞ்சு போச்சு. கடைசியாக இவர் மட்டும்தான் வந்து நின்னாரு. அப்படி நிற்கும் போது அந்த அதர்ஸ் வந்து இவரோட சூடான ரத்தத்தை மோப்பம் பிடிச்சி அதோட சிலந்தியை வந்து கூட்டிட்டு இவர்கிட்ட வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து கதையை வந்து அங்கே நிறுத்துறாங்க. அப்போ வந்து யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. வேற யாரும் இல்லை, மேஸ்டர் லூவின் தான். ஹோடரை வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. உங்களை பக்கம் வந்து விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரானை பார்த்து வந்து சொல்றாரு. அதுக்கு பிரான் வந்துட்டு நான் கதை கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு மேஸ்டர் லூவின் வந்துட்டு கதை வந்து வெயிட் பண்ணும், ஆனால் வந்திருக்கவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு பிரான் வந்துட்டு யார் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு மேஸ்டர் லூவின் வந்துட்டு டிரியன் லானிஸ்டரும் அதுக்கப்புறம் சில வீரர்களை வந்து நைட் வாட்ச்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ மேஸ்டர் லூவின் வந்துட்டு ஹோடரை பார்த்து பிரானை வந்து தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு ஹோடர் வந்து சிரிச்சிட்டே அப்படின்னு வந்து சொல்லிட்டு பிரானை போயிட்டு வந்து தூக்குறான். பிரானால நம்பவே முடியல. அவன் 7 அடி இருக்கான். இவனும் இந்த பாட்டி வந்து சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரானால வந்து நம்பவே முடியல. இந்த ஹோடர் சொல்ற ஒரே வார்த்தை வந்துட்டு ஹோடர் மட்டும்தான், வேற எதுவும் அவன் வந்து பேச மாட்டான். ஆனால் வந்து இந்த பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஹோடரோட உண்மையான பேர் வந்துட்டு வால்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஹோடர் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியல. ஆனால் அவன் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லும் போது வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இவனை வந்து ஹோடர்ன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ராப் வந்து வந்தவங்களை கூப்பிட்டு அங்கே ஒரு ஹால் இருக்கு, அங்கே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். ஹோடர் வந்து பிரானை வந்து தூக்கிட்டு அந்த ஹாலுக்குள்ள வந்து போறான். அங்கே ராப் வந்துட்டு அவங்க அப்பா வந்து உட்காந்துருப்பாங்களே அந்த சேர்ல வந்து உட்காந்துருக்கான். பின்னாடி வந்துட்டு ஹாலிஸ் மோலனும் தியான் கிரேஜாயும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. டிரியன் லானிஸ்டர் வந்துட்டு சென்டர்ல வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவர் கூட வந்தவங்களும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. பிரான் வந்து அந்த ஹாலுக்குள்ள போகும்போதே வந்து அவனுக்கு வந்து அங்க வந்து ஏதோ ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரானுக்கு வந்து புரியுது. அப்ப ராப் வந்துட்டு யார் வேணாலும் எப்ப வேணாலும் நைட் வாட்ச்ல இருந்து இங்க வரலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு டிரியன் லானிஸ்டர் வந்துட்டு யார் வேணாலும் நைட் வாட்ச்ல இருந்து வரலாம், அப்ப நான் வரக்கூடாதா, நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ராபை பத்தி கேட்கிறாரு. அதுக்கு ராப் வந்துட்டு நான் ஒன்றும் பையன் கிடையாது, நான் தான் இங்க இருக்க அரசன், என் அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா நான் தான் வந்து இந்த விண்டர்ஃபாலோட அரசன் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு டிரியன் லானிஸ்டர் வந்துட்டு நீ அரசனா வந்து அரசன் மாதிரி மரியாதை கொடுக்க கத்துக்கோ வர்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றாரு. உன்னோட பாஸ்டர் பிரதர் கிட்ட இருந்து கத்துக்கோ, அவன் கிட்ட தான் வந்து உங்க அப்பா கிட்ட இருக்க எல்லா நற்பண்புகளும் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் லானிஸ்டர் வந்து சொல்றாரு. அப்ப பிரான் வந்துட்டு ஜான் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப டிரியன் லானிஸ்டர் வந்து திரும்பி பாக்குறாரு. பிரானை பத்தி ஷாக் ஆயிடுறாரு. நீ நிஜமாவே உயிரோட தான் இருக்க, என்னால நம்பவே முடியல, நீ வந்து திரும்ப வந்து ப்ரூவ் பண்ணிட்ட, இந்த ஸ்டார்க்ஸ் எல்லாம் வந்து கொல்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து டிரியன் லானிஸ்டர் வந்து சொல்றாரு. அப்ப ராப் வந்துட்டு ஹோடர் என் பிரதரை இங்க கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான்.
அப்போ ஹோடர் வந்துட்டு பிரானை வந்து தூக்கிட்டு போயிட்டு ராப் பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு பெரிய சேர் இருக்குது, அந்த சேரில் வந்து உட்கார வைக்கிறான். அது பிரானோட டபுளாக இருக்குது. பிரானோட கால் வந்து தொங்கிட்டு இருக்கு. அப்போ ராப் வந்துட்டு என்னோட தம்பி வந்துட்டு அவங்ககிட்ட வந்து என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரியனை பார்த்து கேட்குறாரு. அப்போ பிரான் வந்துட்டு டிரியனை வந்து பார்க்குறான். டிரியனோட ஒரு கண் வந்துட்டு பிளாக் கலர்லேயும் இன்னொரு கண் வந்துட்டு க்ரீன் கலர்லேயும் இருக்கும். அந்த 2 கண்ணுமே வந்து இப்போ வந்து பிரானை தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறத வந்து பிரான் வந்து பார்க்குறான். அப்போ டிரியன் வந்து சொல்கிறாரு, நீ வந்து நல்லா ஏறுவன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அன்னைக்கு வந்து என்ன ஆச்சு, எப்படி நீ விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரானை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு பிரான் வந்துட்டு நான் விழல அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ மேஸ்டர் லூவின் வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு ஓ ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ராப் வந்துட்டு என்னோட தம்பி வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிறதுக்காக இங்கே வரல, வேற என்ன அவங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்து கேட்குறான். அப்போ டிரியன் வந்துட்டு உனக்கு வந்து குதிரையை வந்து ரைட் பண்ண பிடிக்குமா, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றாரு. அப்போ மேஸ்டர் லூவின் வந்துட்டு மயிலாடு என்ன சொல்றீங்க, அவனோட 2 கால் வந்து செயலில் இருந்துருச்சு, அவனால இனிமே வந்து குதிரையை வந்து ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் லூவின் வந்து சொல்றாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு நான்சென்ஸ், ஒரு கரெக்டான குதிரையும் ஒரு கரெக்டான உட்கார சீட்டு இருந்தா ஒரு ஊனமுற்றவன் கூட வந்து குதிரையை வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிரியன் வந்து சொல்றாரு. அந்த ஊனமுற்றவன் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து கேட்டது வந்து பிரானுக்கு வந்துட்டு அவனுடைய இதயத்துல வந்து எதையோ வச்சு குத்துற மாதிரி இருக்கு. நான் ஒன்றும் ஊனமுற்றவன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்து சொல்றான். அதுக்கு டிரியன் வந்துட்டு அப்ப நானும் வந்து குட்டைன் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப தியான் கிரேஜாய் வந்து சிரிக்கிறான். அப்ப டிரியன் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஹார்ஸ், அதோட கயிறை வந்து புடிச்சிட்டு எப்படி போகணும்னு சொன்னா மட்டும் போதும், அது வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்காரு, அதை வந்து மேஸ்டர் லூவின் கிட்ட வந்து கொடுத்து இதை வந்து அந்த குதிரையெல்லாம் வந்து பார்த்துப்பாங்களா அவங்க கிட்ட வந்து கொடுங்க, மிச்சதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து அந்த வரைஞ்சிருக்கதை வந்து கொடுக்குறாரு. அதை வந்து மேஸ்டர் லூவின் பார்த்துட்டு நீங்க ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க, இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்டர் லூவின் வந்து சொல்றாரு. அதுக்கு டிரியன் வந்துட்டு நான் சூப்பரா வரைவேன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ பிரான் வந்துட்டு என்னால் நிஜமாவே வந்து இன்னும் வந்து குதிரையை வந்து ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட கேட்குறான். ஏன்னா வந்து ஏற்கனவே அந்த காகம் வந்துட்டு உன்னால் பறக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து இது எல்லாமே வந்து இப்போ பொய்யா போச்சு, அதனால தான் வந்து பிரான் வந்து இப்படி கேட்குறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு கண்டிப்பாக உன்னால் முடியும், நான் உனக்கு வந்து சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்கிறாரு. அப்போ ராப் வந்துட்டு இது ஏதாச்சும் ட்ராப்பா, இதெல்லாம் வந்து நீங்கள் எதுக்கு வந்து பிரானுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்து கேட்குறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு உன்னோட பிரதர் ஜான் தான் வந்து என்கிட்ட வந்து பிரானுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொன்னான், அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றவன், இந்த பாஸ்டர்ஸ், இந்த உடஞ்சி போன திங்ஸ்க்கெலாம் வந்து என்னோட இதயத்தில் வந்து எப்போவுமே வந்து ஒரு சாஃப்டான ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்கிறாரு. அப்போ திடீர்னு வந்து கதவு திறந்துட்டு ரிக்கனும் அந்த 3 ஓநாய்கள் வந்து அந்த ஹாலுக்கு வந்து வந்துடுது. அந்த 3 ஓநாய்கள் வந்துட்டு டிரியனை வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து விடாமல் வந்து குலைக்குது. அப்போ திரியான் வந்து சொல்கிறான் ஓநாய்களுக்கு வந்து ஒன்று பிடிக்கல லானிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு டிரியன் வந்துட்டு ஓ அப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அந்த 3 ஓநாய்கள் வந்துட்டு டிரியனை வந்து சுற்றி நின்றுட்டு குலைச்சிட்டு கடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அப்போ பிரான் வந்துட்டு நோ சம்மர் இங்க வா அப்படின்னு வந்து சொல்றான். சம்மர் வந்துட்டு பிரான் பக்கத்துல போய் நின்றுது. ராபோ வந்துட்டு கிரேவின் இங்க வா அப்படின்னு வந்து சொல்றான். கிரேவின்ட்டும் போயிருது. சாகி டாகி மட்டும் தான் இன்னும் வந்து டிரியன் பக்கத்துல நின்றுட்டு குலைச்சிட்டே நிக்குது. அப்ப பிரான் வந்து ரிக்கன் கிட்ட வந்துட்டு இவனோட சாகி டாகி வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்து சொல்றான். அப்ப ரிக்கன் வந்துட்டு சாகி ஹோம் ஹோம் அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ வந்து சாகி டாகி வந்து டிரியனை வந்து விட்டுட்டு போயிடுச்சு. அப்போதான் வந்து அந்த டிரியனோட 2 பாதுகாவலர்கள் வந்து கத்தி வந்து எடுத்துட்டு வந்துட்டு ஓ மயிலாடு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு டிரியன் வந்துட்டு நல்லா தான் இருக்கேன், சட்டை மட்டும்தான் லைட்டாக வந்து கிழிஞ்சிருக்கு, எந்த அடியும் வந்து படலை அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றாரு. அப்போ ராப் வந்துட்டு அந்த ஓனாய்க்கெல்லாம் வந்து ஏன் அப்படி வந்து பண்ணிச்சுனே வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்து சொல்றான். அதுக்கு டிரியன் வந்துட்டு இதுல என்ன டவுட், அது வந்து என்ன சாப்பாடுன்னு வந்து நினைச்சிருந்திருக்கு, அதுங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினதுக்கு வந்து ரொம்ப நன்றி யங் சார், ஆனா அது மட்டும் என்ன வந்து சாப்பிட்டு இருந்துச்சுன்னா வந்து அதுக்கு செரிச்சே இருந்திருக்காது, நான் இப்போ உண்மையாக வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றாரு. அப்போ மேஸ்டர் லூவின் வந்து ராபோட காதுக்குள்ள வந்து ஏதோ ஒன்று சொல்றாரு. அதை அப்படியே வந்து ராப் வந்து ஒப்பிக்கிறான். ராப் வந்து டிரியனை பார்த்து நீங்க வந்து என் தம்பிக்கு வந்து உங்களோட அன்பை வந்து காட்டியிருக்கீங்க, இதுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன், கண்டிப்பா நீங்க வந்து இன்னைக்கு வந்து இங்க தங்கிட்டு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்து கடமைக்கு டிரியனை பார்த்து சொல்றான். அதுக்கு டிரியனை வந்துட்டு உன்னோட பொய்யான விருந்தோம்பல்லாம் எனக்கு வந்து வேணாம், உன்னை பார்த்தாவே வந்து எனக்கு வந்து தெரியுது உனக்கு வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியில வந்து தங்குறதுக்கு வந்து நிறைய இடம் இருக்கு, நான் அங்கேயே வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து சொல்றாரு. அப்ப டிரியன் வந்து யோரனை பார்த்து நம்ம காலையில வந்து கிளம்பலாம், நீ வந்து என்ன வந்து ரோட்ல வந்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிரியன் வந்து அந்த ஹால்ல இருந்து கிளம்புறாரு. அவரோட வீரர்கள் வந்து டிரியன் பின்னாடியே வந்து போறாங்க. அப்ப ராப் வந்து அந்த 4 நைட் வாட்ச் வீரர்களை பார்த்து நீங்க வந்து இது கூட இருந்துட்டு சாப்பிட்டு தான் போகணும், உங்களுக்கு வந்து ரூம்ல வந்து ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்து சொல்றான். அதுக்கு அந்த 4 பேர் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்றாங்க. திரும்ப ஹோடர் வந்து பிரானை வந்து அவனோட ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போறான். சம்மர் வந்து பின்னாடியே வந்து போகுது. ரூமுக்கு போயிட்டு பிரானை வந்து படுக்க வைக்கிறான். பிரான் வந்து படுத்துட்டே வந்துட்டு இன்னைக்கு வந்து ராப் வந்து இந்த நைட் வாட்ச்ல இருந்து வந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு போறதா வந்து சொல்லியிருந்தால,
அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பிரான் வந்து சம்மர் வந்து கூப்பிடுறான். சம்மர் வந்து பிரான் பக்கத்துல வருது. பிரான் வந்து சம்மரை வந்து கட்டி பிடிச்சிட்டு திரும்ப வந்து என்னால வந்து ரைட் பண்ண முடியும், நம்ம 2 பேரும் இனிமே வந்து வேட்டையாட போவோம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் வந்து பிரான் வந்து தூங்கிடுறான். அப்படி தூங்கும்போது திரும்ப வந்து அவனுக்கு வந்து கனவு வருது. அந்த கனவுல வந்துட்டு திரும்ப அவன் வந்து கோட்டை மேல வந்து ஏறிட்டு இருக்கான். பிரான் வந்து மேல மேல ஏறி போயிட்டு இருக்கான். அப்படி ஏறி போகும்போது அவனுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. அந்த கோட்டை மேல வந்து சிலையெல்லாம் இருக்குல்ல, அந்த சிலையெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு வந்து தோணுது. ஐயோ, இதெல்லாம் வந்து நம்ம கேட்க கூடாது, அப்பதான் நம்மளால வந்து சேஃபா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்து அவனுக்குள்ளே வந்து சொல்லிக்கிறான். ஆனா அந்த சிலையில வந்துட்டு பிரானை நோக்கி வர்ற மாதிரி அவனுக்கு வந்து தோணுது. பயத்துல வந்துட்டு நான் வந்து எதையுமே வந்து கேட்கல, நான் எதையுமே வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சு பார்த்தா வந்துட்டு அங்க வந்து ஹோடர் வந்து நிக்கிறான். அப்பதான் வந்து அவனுக்கு வந்து நிம்மதியா இருக்கு. ஹோடரை பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஹோடர் வந்து பிரானை வந்து குளியாட்டி ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு அந்த கிரேட் ஹால் அப்படின்ற இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறான். அங்கதான் வந்துட்டு அந்த விருந்தோம்பல் வந்து நடக்குது. எல்லாரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த 3 ஓநாய்கள் வந்து அந்த கிரேட் ஹாலுக்குள்ள தான் உட்காந்து அதுவும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனா நாய்கள்லாம் வந்து வெளியில நிக்குது. இது வந்து பிரானுக்கு வந்து வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா வந்து சின்ன வயசுல இருந்து இப்படிதான் அவன் வந்து பார்த்து வளர்ந்துருப்பான். அதனால அது வந்து அவனுக்கு வந்து பழகிடுச்சு. அந்த யோரனும் அங்கதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் மேல வந்து பயங்கரமா வந்து ஸ்மெல் வருது. பிரான் வந்துட்டு நினைக்கிறான், இவன் குளிச்சே பல வருஷம் இருக்கும் போலயே அப்படின்னு வந்து பிரான் வந்து நினைக்கிறான். நல்லா கறக்கு முறுக்குன்னு வந்து கடிச்சிட்டு ஒரு மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப ராப் வந்து கேட்கறான், ஜான் எப்படி இருக்கான் அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு யோரன் வந்துட்டு அவன் வந்து சார் அலிசரோட தொல்லை அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு பக்கத்துல இருக்க 2 பேரும் வந்து சிரிக்கிறாங்க. ஆனா பிரானுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ராப் வந்துட்டு சித்தப்பா பெஞ்சன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்கறான். இதை கேட்டுட்டு அங்க இருந்து பிளாக் பிரதர்ஸ்லாம் வந்து அமைதியாறாங்க. அதை பார்த்துட்டு பிரான் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு யோரன் வந்துட்டு ஒரு கஷ்டமான செய்தி, பெஞ்சன் ஸ்டாருக்கு வந்து வேமராய்க்கு தேடி வந்து காட்டுக்குள்ள வந்து போயிருந்தாரு, இன்னும் வந்து திரும்பி வரல, ரொம்ப நாள் ஆச்சு, மோஸ்ட்லி வந்து செத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோரன் வந்து சொல்றான். அதுக்கு ராப் வந்துட்டு என்னோட சித்தப்பா வந்து செத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து அவனோட வால் மேல வைக்கிறான். உனக்கு கேக்குதா, என்னோட சித்தப்பா வந்து செத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்து கத்துறான். அதுக்கு யோரன் வந்துட்டு அமைதியா என்ன வேணா சொல்லிக்கோங்க மயிலாட் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப பக்கத்துல இருக்க அந்த மத்த பிளாக் பிரதர்ஸ்லாம் வந்துட்டு பெஞ்சன் ஸ்டாருக்கு தான் வந்து அந்த காட்டை பத்தி நல்லா தெரியும், கண்டிப்பா வந்து அவர் வந்து திரும்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்த பிளாக் பிரதர்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கு யோரன் வந்துட்டு வரலாம், வராமையும் போகலாம், இதுக்கு முன்னாடி வந்து அந்த காட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து போனாங்க, ஆனா யாருமே வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு யோரன் வந்து சொல்றான். அப்ப பிரானுக்கு வந்து ஞாபகம் வருது எல்லாமே வந்து அந்த வயசான பாட்டி சொன்ன கதை மட்டும்தான், அந்த அதர்ஸ், அந்த லாஸ்ட் ஹீரோ, அந்த பெரிய சிலந்தி. அப்ப பிரான் வந்து சொல்றான், அந்த சில்ட்ரன்ஸ் வந்து என்னோட சித்தப்பாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்து சொல்றான். அதுக்கு தியான் கிரேஜாய் வந்து சிரிக்கிறான். அதுக்கு மேஸ்ட் லூவின் வந்துட்டு பிரான் அந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்லாம் செத்து பலாயிரம் வருஷம் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு யோரன் வந்துட்டு யாருக்கு தெரியும், இங்க வேணா அது உண்மையா இருக்கலாம், ஆனா அந்த வாளுக்கு அந்த சைடு வந்து என்ன இருக்குன்னு வந்து யாருக்குமே வந்து தெரியாது, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு வந்து யாராலையும் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோரன் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க. ராப் வந்து பிரானை வந்து அவனோட ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போறான். சம்மரும் வந்து பின்னாடியே வந்து போகுது. ராப் வந்துட்டு பிரானை வந்து அவனோட பெட்ல வந்து போடுறான். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து உட்கார்றான். பிரானுக்கு வந்து ராப் கூட வந்து பேசணும் போல இருக்கு. அப்ப ராப் வந்து சொல்றான், கண்டிப்பா வந்து உனக்கு வந்து குதிரையை வந்து நான் கண்டுபிடிச்சு தருவேன், ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்து பிரான் கிட்ட வந்து சொல்றான். அப்ப பிரான் வந்து கேட்கறான், அவங்களாம் வந்து திரும்பி வந்துருவாங்கல்ல அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ராப் வந்துட்டு கண்டிப்பா அதெல்லாம் வந்துருவாங்க, அம்மா வரும்போது நம்ம வந்து முன்னாடியே போயிட்டு அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், நம்ம வந்து ரைட் போகலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அது மட்டும் இல்லாம வந்துட்டு நம்ம ஜானுக்கு போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், ஒரு நாள் வந்து ஜானை போயிட்டு வால்ல போய் பார்க்கலாம், நம்ம வந்து ஜாலியா வந்து அட்வென்ச்சர் பண்ணலாம் நீயும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ராப் வந்து சொல்றான். அதுக்கு பிரான் வந்துட்டு அட்வென்ச்சர் அப்படின்னு வந்து திரும்ப வந்து சொல்றான். இதெல்லாம் ராப் வந்துட்டு அழுதுட்டே தான் வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து பிரானுக்கு வந்து தெரியும். ஆனா அந்த ரூம்ல வந்துட்டு விளக்கெல்லாம் எல்லாம் அணைச்சிட்டாங்க, அதனால வந்து ராபோட ஃபேஸை வந்து பிரானால வந்து பார்க்க முடியல. இப்ப பிரானுக்கு வந்து நல்லாவே தெரியும், இப்ப வந்து ராப் வந்துட்டு இந்த விண்டர்ஃபாலோட அரசனா வந்து பேசல, அவனோட அண்ணனா தான் வந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிரானுக்கு வந்து தெரியுது. அப்போ அவங்க 2 பேரும் வந்து கையை வந்து இறுக்கி வந்து புடிச்சுக்கிறாங்க. இதோட அந்த சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. இந்த சாப்டர்ல வந்து புக்குக்கும் சீரிஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா வந்து சீரிஸ்ல வந்துட்டு நான் இதுக்கு வந்து செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான் வந்து சொல்லியிருப்பான். ஆனா புக்ல வந்து அப்படிலாம் வந்து சொல்லியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விருந்தோம்பல் சீனையும் டீனை வந்து ஓநாய்கள் வந்து அட்டாக் பண்ற சீனையும் வந்து சீரிஸ்ல வந்து தூக்கி இருப்பாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்சஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.